இன்றைய சிறியோரே நாளைய வரலாறு, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் இமயம் இறங்கி வந்தார் என்ற நிகழ்ச்சிக்கு இனிதே அன்புடன் வரவேற்கிறோம். நான்சி, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல தினமும் நாம் பெறுகிற இந்த இமேஜஸ், டெக்ஸ்ட், வீடியோஸ், கான்வர்சேஷன்ஸ் மற்றும் நம்ம பயன்படுத்துகிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதை எல்லாத்தையும் விட நேர்பட பேசுகிற வார்த்தைக்கு வலிமை அதிகம் தானே? நிச்சயமா ஷீலா மிஸ், உண்மைதான். இப்ப எங்க டெக்ஸ்ட், போட்டோ, வீடியோஸ்லாம் குறைஞ்சு போய் இமோஜி ஆயிட்டு. அதனால மற்றவர்களோட நிலையில இருந்து அவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை, பேசுறதுக்கு நேரம் கூட இல்லை. உண்மைதான். அதனாலதான் நான்சி, இந்த நாள்ல ஒரு பகிர்வுக்காக ஒரு முக்கியமான வெரி ஸ்பெஷல் பர்சனை இங்க நம்ம அழைக்க இருக்கோம். அவர் யாருன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வையகமே எனது பணித்தளம், வானமே எனது எல்லை என்றும் ஜாதி, மதம், இனம், மொழி அனைத்து வேறுபாடுகளையும் கலைந்தெறிந்து விட்டு மக்களுக்காகவே பணி செய்தவர். ஷீலா மிஸ், நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன். உலக யதார்த்தங்களை புரிந்து கொண்டவர், புது உலகை படைக்க துடிக்கும் இன்றைய நவீன இளைய தலைமுறையினருக்கு அவருடைய வாழ்க்கை என்றுமே ஒரு ஒளிவிளக்கு தான். கரெக்ட் தான் நான்சி. அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தன்னுடைய இளமைக்கான சோகங்களை பின்னுக்கு தள்ளி இப்பொழுது அவர் ஆண்டவரின் அன்பின் அழைப்பினை ஏற்று இதோ உமது அடிமை என்று ஓங்கி குரல் கொடுத்த பெண்குல வைரமாம் நம் பாசமிகு பாசியோன் அன்னை அவர்களை இந்த அரங்கிற்கு அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் மரபொழி எழுப்பிய அன்னையர் அவர்களை வரவேற்போம். எனக்கு மிகவும் மகிழ்வாக இருக்கிறது இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு. மதர், இந்த நிகழ்வுல, இந்த உரையாடல்ல உங்களோட கலந்துக்கிறத எங்களோட மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். ஆமா மதர், நீங்க இப்ப வரும்போதே இந்த குழந்தைகளை பார்த்தோன்னே உங்களுடைய மகிழ்ச்சியை ரெட்டிப்பாகிறத எங்களால உணர முடிஞ்சிச்சு. அதனால உங்களுடைய இளமை காலம், குழந்தை பருவம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு உத்வேகத்தை அளிச்சவங்க, அவங்க பத்தி எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. கண்டிப்பா. என்னுடைய இளமை காலம் ரொம்பவே பொக்கிஷமானது. நான் ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தேன். மை டேட் சார்லஸ் டி சக்கோட்டின், மை மாம் சோஃபி கேல்பர்ட் போர்ட், மை மதர்ஸ் அங்கிள் அல்ஃபோன்ஸ் ஃபேமிலி, எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பமாக இருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்க மட்டுமே மொத்தம் 11 பேர். யாரோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் இது தெரியாத அளவுக்கு ஒன்றா அன்பா பாசமாக நாங்களாம் விளையாடுவோம். அம்மா 11 பேராமா? குழந்தைங்க மட்டுமே வா? அப்போ நீங்கள் ஒரு பெரிய பங்களாவில் இருந்தீங்களாமா? ஆமாம் நான்சிமா, நாங்கள் லபோட் அப்படின்ற ஒரு எஸ்டேட்டில் இருந்தோம். அந்த எஸ்டேட் என்னோட மதர்ஸ் ஃபாதர், மை கிராண்ட்பா கால்பர்ட் டுபோட் அவங்க எங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு எஸ்டேட். அதில் தான் நாங்கள் இருந்தோம். அம்மா, ஆனால் இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற வாய்ப்பு குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலியில் தான் இருக்காங்க, சிங்கிள் சைல்டாக இருக்காங்க. அதனால் அந்த அனுபவம் ரொம்பவே குறைவுதாம்மா.
கண்டிப்பா ஜாயிண்ட் ஃபேமிலியில் எனக்கு கிடைத்த நிறைய அனுபவங்கள் அந்த இளம் வயசுல என்னைய மோல்டு பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு அது போன்ற வாய்ப்புகள் இல்லை. ஆனால் குழந்தைகளே, இந்த பள்ளி வளாகம் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ இங்கு நீங்கள் அன்பு, பகிர்வு, விட்டு கொடுத்தல், சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுடைய வாழ்வாக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக மதர், நம்மளோட குழந்தைகள் அதை கற்றுப்பாங்க. மதர், நீங்கள் சின்ன பிள்ளையில ரொம்ப நாட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு சுட்டித்தனமான ஒரு பொண்ணு, செழிப்பான ஒரு குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணு, உங்களுக்கு இறை அழைத்தல் எப்படிமா? உங்களுடைய குடும்ப சூழல் உங்களோட இறை அனுபவத்துக்கு ஏன்படியா இருந்துச்சா, அல்லது அதை குறையா நினைக்கிறீங்களா? No. I never thought like that. But this is a beautiful question, Sheila. Thank you, ma. என்னோட இளமை பருவத்தோட முற்பாதி ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் ரொம்ப அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய இளமையின் பிற்பாதி, செகண்ட் ஆஃப் மை டீனேஜ், வெரி குரூஷியல் பீரியட். அடுத்தடுத்து எனக்கு ஏற்பட்ட இழப்புகள், என்னுடைய குடும்ப சூழல்கள் என்னை என் நிலை தடுமாற வைத்தது உண்மைதான். ஆனால் அது எதையுமே ஒரு தடையாக நான் நினைக்கல. 1850 என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன். இந்த சேம் இயர் என்னுடைய கசின் அரேலியாவோட டெத். ஷி வாஸ் 4 years elder than me. சடனாக இறந்துட்டாங்க. ஸோ அதற்கடுத்து, அவர்களை அடுத்து என்னுடைய சகோதரிகள் மார்டினா, லூயிசா, அவர்களுடைய மரணம் என்னை என் நிலை தடுமாற வச்சதுன்னே சொல்லலாம். ஆனால் அந்த இழப்புகள் எனக்கு கொடுத்த தைரியம் பிற்காலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் மேக்கராக என்னைய உருவாக்குனுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இளமை காலத்தில் நமக்கு கிடைக்கிற இந்த கசப்பான அனுபவங்கள், அது தருகின்ற அந்த மன வலிமையும் உறுதியும் நிலையாக இருக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, அப்போ எனக்கு கிடைத்த அந்த மன வலிமையும் உறுதியும் தான் பிற்காலத்தில் பாடுகளின் மரித்தாயாக நான் மாறி இறை அழைத்தல், தேவ அழைத்தலோட பிரசன்னம், இதில் நான் நிலையாக நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அம்மா, நான் கூட உங்களை படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த உங்கள் ஃபேமிலியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தெய்வ அழைத்தல் அது வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால வெக்கேஷன் கேம்புக்கு நீங்கள் கிளம்புறீங்க ஃபஸ்ட்டு. அப்போ வந்து உங்களுடைய தாயார் வந்து சிக்காயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இமோஷன்ஸை எப்படி வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க, ஹேண்டில் பண்ணீங்கம்மா? எக்ஸாக்ட்லி நான்சிமா, அந்த டைம் அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு இப்போ நடந்த மாதிரி இருக்குது. 1859 ஃபாதர் லேவிக்னே, ஸோ அவங்களுடைய வழி நடத்துதலின் பேரில் பாரிஸில் நடக்க இருந்த ஒரு ரெட்ரீட்டுக்கு என்னை தயார்படுத்திக்கிறதுக்காக நான் புறப்பட்டேன். ஸோ அப்போ அம்மா என்னைய விடலை முதல்ல. அதுக்கப்புறம் இறை சித்தம் இதுவென்றால் நிகழட்டும் அப்படின்னு சம்மதம் சொன்னாங்க. ஸோ நானும் தயாராகிட்டேன். திடீர்னு அம்மா சிக்காகி இறந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்க இறந்த அந்த நிகழ்வு என்னை ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாக்குனுச்சு. ஸோ அதுக்கு காரணம் நான் தானோ அப்படின்ற அந்த குற்ற உணர்வு. ஸோ அதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்து, ஸோ என்னோடய ஃபேமிலி, அப்பா, அக்காவோட குழந்தைகள் எல்லாரையும் அரவணைச்சு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி புனித கிளாராமா சபையில் சேர்ந்தேன். ஸோ அந்த மன அழுத்தங்கள் என்னை நெகட்டிவாக மாற்றினதாவோ இல்லை என்னை நிலைக்குழிய வச்சதாவோ நான் நினைக்கல. அதற்கு பதிலாக என்னை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்குனதா நான் நினச்சேன். ஸோ அதனால தான் பிற்காலத்தில் பாடுகளின் மரித்தாயாக நான் மாறினதுக்கு அப்புறம் ஸோ நிறைய முக்கியமான நிகழ்வுகளில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த அனுபவங்கள் உறுதுணையாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாமா, நீங்கள் முதல்ல கிளாராமா சபையில் சேர்ந்து
அதன் பிறகு பரிகார மாதா சபையில் இணைந்து இந்தியாவிற்கு வந்து உங்களுடைய 9 ஆண்டுகள் அந்த கடினமான பணிகளை குருவித்தலையில் பனங்காயில் வைத்தது போல பலவிதமான இன்னல்களுக்கு உட்பட்டு அந்த நேரத்தில் நம்முடைய இந்திய சபை மற்றும் யூரோப்பிய சபைகளுக்கு இடையேயான அந்த கம்யூனிகேஷன் கேப்னால சபையை விட்டு வெளியில் வந்து நம்முடைய எஃப்எம்எம் மரியாளின் மறைபரப்பு கன்னியர் சபையை உருவாக்க 3 சகோதரிகளுடன் நீங்க ரோமுக்கு போய் பட்ட துயரங்கள், அந்த நேரத்தில் நீங்க நம்ம சபையை உருவாக்குவதற்காக எடுத்து வைத்த முதல் அடி, அப்பப்பா எவ்வளவு தீர்க்கமான முடிவுகளை ஆணித்தரமா எடுத்திருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மா. ஷீலா மிஸ், இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாசமிகு பாசியோ அன்னையின் பெருமைகளை பாமாலையாக தொடுத்து இசைக்க வராங்க நம்ம டீச்சர்ஸ். அம்மா பாடுகளின் மறைத்தாயே கூடுகிறோம் நினைவில், பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே, பாடுகளின் மறைத்தாயே கூடுகிறோம் நினைவில், பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே, துன்புறுவோர் துயரங்களில் துணையிருக்கும் இறைவனே, துன்புற்று அறிந்தாய் துயர் போக்கும் கரமானாய், தேடல்களின் நிறைவினிலே தேடியதை நீ அறிந்தாய், ஆண்டவரின் ஜோதியிலே ஆனந்தமாய் நீ கலந்தாய், பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே, பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே, எழுச்சிமிக்க லட்சியத்தை ஏற்று நீ வாழ்ந்தபோது எதிர்த்ததெல்லாம் மேற்கொண்டாய், இறையருளே துணை நின்றாய், நற்கருணை அமுதான நாயகன் இயேசுவையே, நாளெல்லாம் நீ தொழுதாய், நற்பணியில் உனை இழந்தாய், பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே, பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே, மரியன்னை வழியிலே இறைமொழியில் மொழி கண்டாய், அசிசியார் ஆன்மீகத்தில் அழகு மிகு எளிமை கண்டாய், மண் முழுதும் இருக்கின்ற பல்பொருளும் பல்வுயிரும் மனிதருடன் நல்லுறவில் மகிழ்ந்திருக்க வழி சொன்னாய், பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே, பாடுகிறோம் நன்றியுடன் பரிவுள்ள இறைவனே,
பாடல் வரிகளும் என்னை என்னுடைய இளமை காலத்திற்கே கூட்டி சென்று விட்டது. தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ். காட் பிளஸ் யூ. கீப் கோயிங். அம்மா, ஷீலா மிஸ் இந்த பாடலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி தான், நீங்கள் இந்தியாவுக்கு வந்து 9 ஆண்டுகள் வந்து பணி செய்வீங்க. அப்போ நிறைய நபர்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கள பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு செக்மெண்ட் வந்து நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோமா? என்ன ஷீலா மிஸ், அப்படிதானே? கண்டிப்பாக நான்சி. மதர், அடுத்தது யார் இவர் அப்படிங்கிற செக்மெண்ட். இதில் நாங்கள் உங்கள் முன்னாடி ஒரு 5 கார்ட்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஏதாவது 2 கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் யாருடைய பெயர் வருகிறதோ அவங்கள பற்றின ஒரு குட்டி நிகழ்வு, சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததை நீங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கணுமா? ஓகே, கண்டிப்பாக. வாவ், நேப்பியர் பிரபு, மதராஸ் பிரசிடென்சியோட கவர்னர். இவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஸோ இவர் ஒரு முறை தூத்துக்குடியில் இருக்கிற நம்மளுடைய இல்லத்துக்கு வந்தப்போ, ஸோ நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக செய்த அத்துணை பணிகளையும் பார்வையிட்டார்கள். சாப்பல் கன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்வையிட்டு வெகு சிறப்பாக எங்களை பாராட்டினார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இன்றும் என் நினைவில் உள்ளது. இந்தியாவிலேயே வெகு சிறப்பாக நிர்வகிக்கப்படும் அமைப்புகளில் இது தலை சிறந்தது என்று நமது நிறுவனத்தை பற்றி கூறினார்கள். அது எனக்கு மிகவும் பெருமை அளித்ததாக இருந்தது. இன்னும் ஒரு விஷயம் கூட அவர்களை பற்றி சொல்லணும். நேப்பியர் பிரபு அவர்கள் என்கிட்ட சொன்னது, அவர்களுடைய சபையில், அதாவது நேப்பியர் பிரபு அவர்களுடைய சபையில் சத்திய பிரமாணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மரபு இருக்கு. ஸோ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ நீங்கள் செய்கிற இந்த பணிகளை பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எந்த நிலையிலும் உதவ வேண்டும் என்று சத்திய பிரமாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக உள்ளது அப்படின்னு அவர் சொன்னது இன்றும் என்னால் மறக்க முடியாது. சூப்பர்மா, சூப்பர். இப்போ அடுத்த நபரை பார்க்கலாமா? மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஸ்டெயின்ஸ். பிஷப் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு. பிஷப் அவர்கள் கல்கத்தாவில் இருந்து திருச்சியில் இருக்கிற நம்ம இல்லத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அவர்கள் என்கிட்ட சொன்ன என்கரேஜிங் வேர்ட்ஸ் இறைவனோட அடியொற்றி இன்றளவும் நான் பயணிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்துள்ளது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த இல்லத்தில் விலை உயர்ந்த பொருட்களோ திரை சீலைகளோ விலை மதிப்பானவைகளோ எதுவும் இல்லை. அதற்கு மாறாக ஆழமான அர்த்தமுள்ள செழிப்பான அன்பும் பகிர்வும் மகிழ்வும் உள்ளது. இதை வேறு எங்கும் நான் கண்டதில்லை என்று கூறினார்கள். இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்தது. சூப்பர் சூப்பர், இன்ட்ரெஸ்டிங்காக இந்த செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம். என்ன ஷீலா மிஸ்? கண்டிப்பாக நான்சி. நெக்ஸ்ட் என்ன மிஸ்? அடுத்தது அன்பு, பகிர்வு, மகிழ்வு. இந்த விழுமியங்களை உங்களோட இறை பயணத்திற்கு அடித்தளமிட்டு நம்முடைய எஃப்எம்எம் கன்னியர் சபையை நீங்கள் உருவாக்குவதற்காக இந்தியாவிலிருந்து ரோமிற்கு சென்ற பொழுது நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தரை இங்கே கூப்பிட்டுருக்கோம். அவங்கள உங்களோட அனுமதியோட கூப்பிடலாமா மதர்? கண்டிப்பாக. Very happy to welcome Reverend Father Raphael on stage.
ஃபாதர், மேரி ஆஃப் த பேஷன் எங்களுடைய பாடுகளின் மரித்தாயை பற்றி நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். அப்படி தான் எங்களுடைய கேள்வி ஞானம் தான் வந்து இவங்களை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் நேரில் அவங்க கூடவே பயணித்தவங்க. மேரி ஆஃப் த பேஷனோட நிர்வாக திறமை, ஆளுமை தன்மை உங்கள் பார்வையிலிருந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தடம் பதிக்க நினைப்பவர்கள் மாமனிதர்கள். அவ்வழியில் நமது பாசியோன் 877 பிரான்சிஸ் அசிசி அவர்களின் ஆன்மீக வழியில் நம்ம எஃப்எம்எம் சபையை நிறுவனாங்க. இதில் வந்து அன்பு வழி தான் இவங்க செயல்படணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த கன்னியர் சபையில் கல்வி, சமூக சேவை, ஆன்மீகம் இதுதான் முக்கியமாக அவங்களோட கருத்தாக இருந்துச்சு. இது 3 நாட்களுக்குள்ளே இந்த கன்னியர் சபைக்கு தேவையான அனைத்து சட்ட திட்டங்களையும் நிறுவனாங்க. அது இல்லாமல் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தாங்க. அவங்க அன்னைக்கு 1877 எழுதுனதுல எந்தவித மாற்றமும் இல்லை, ஒரு சில மாற்றங்கள் தவிர. இவர்களோட தலைமையிடம் ரோமா இருந்தாலும் 5 பெரும் கண்டங்களில் இவங்களோட சபையை நிறுவனத்துக்கு இவங்களோட பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை தன்மை தான் சிறந்ததாக இருந்தது. தேங்க்யூ ஃபாதர். இப்போ அடுத்த செக்மெண்ட் என்ன ஷீலா மிஸ்? அடுத்ததா ஆடியன்ஸ் டைம். மதர், நம்முடைய இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு மதர் பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப வெகு நேரமா காத்துட்டு இருக்கிறாங்க. உங்க அனுமதியோட அவங்களை அழைக்கிறோம். கண்டிப்பா, call them. I'm eagerly waiting to answer their questions. குட் மார்னிங் மதர். மைசெல்ஃப் பிரீத்திகா. தோல்விகளை அதிகம் சந்தித்து இந்த சபையை உருவாக்கி அடுத்த தலைமுறையிடம் கொடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் வரவே இல்லையா? கண்டிப்பா இல்லை. நோக்கம் புனிதமாக இருந்தால் சவால்களை தாண்டி சாதிக்க வேண்டும் என்ற நேர்மறை எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருக்கும். உங்களது நோக்கம், குறிக்கோள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெற இறைவன் நிச்சயம் அருள் புரிவார். தேங்க்யூ மதர். குட் மார்னிங் மதர். மைசெல்ஃப் மதுவதினி. அன்பு, பகிர்வு, மகிழ்வு இந்த விழுமியங்களை தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம், அதை வாழ்ந்து காட்டிட்டும் போயிட்டீங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷனுக்கு எந்த விழுமியங்கள் அவசியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தலைமுறைகள் மாறலாம், விழுமியங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. தலைமுறைகள் மாறலாம், விழுமியங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு செய்யும் போதே பணி செய்யுங்கள், ஓய்வில் இருக்கும்போது அன்பு செய்யுங்கள், எப்போதும் அன்பில் நிலைத்திருங்கள். இறைவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டால் உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் பிறரை மகிழ்விக்கலாம். தேங்க்யூ மதர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பகிர்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல? இதுவரையும் இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி தானே? ஸோ எனக்கும் இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. நம்ம எத்தனையோ சிங்க பெண்களை சினிமாலையும்
நவநாகரிக உடையிலையும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ரியல் சிங்கப்பெண் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? ஆமா, நம்முடைய பாசியோன் அன்னை அவர்கள் அன்று விதைத்த விதையின் விருட்சத்தின் கனிகள் தான் நாம். அவர்கள் அன்று விதைத்த விதை விருட்சமாக தலை தோங்கி இன்று உலகெங்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய FMM மரியாளின் மறைபரப்பு கன்னியர்கள். அவர்கள் அன்று துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்த, நமக்கு உருவாக்கி கொடுத்த இந்த நிறுவனத்தின் கீழ் அவர்கள் செய்த அந்த விளைச்சலின் அறுவடையை மிகவும் எளிதாக, சிரமமே இல்லாமல் நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அருட்சகோதரியாக, ஒரு ஆசிரியையாக, ஒரு மாணவியாக. அப்படிதானே மிஸ்? கண்டிப்பா நான்சி. அத்தகைய பெருமைக்குரிய நம்முடைய அருட்கண்ணியர்களை சிறப்பு செய்யும் தருணம் இது. இந்த நேரத்துல நம்முடைய தஞ்சை மண்ணின் FMM சபையின் விருட்சத்தின் விழுதுகளாய் தன்னுடைய பணிதனை மிகவும் திறமையாக சேவை மனப்பான்மையுடன் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களையும், நம்முடைய அருட்சகோதரி டோனி அவர்களையும், நம்முடைய அருட்சகோதரி மனோ அவர்களையும் மற்றும் நம் அருட்சகோதரி ரீட்டாராணி அவர்களையும் இந்த மேடைக்கு பணிவன்புடன் அழைக்கின்றோம். என்னை தொடர்ந்து இறை பணியை வெகு சிறப்பாக ஆற்றி வரும் என் சகோதரிகளுக்கு என் அன்பின் காணிக்கையாக இதை தருகிறேன்.